வணக்கம். என்னோடய பேர் கண்ணன். நாங்கள் வடவள்ளியில் இருக்கோம். நாங்கள் ஒரு 12 பேர் 3 ஃபேமிலியாக துபாய் ட்ரிப் போயிருந்தோம். லாஸ்ட் February 24 போயிட்டு எங்கள் ட்ரிப் வந்து 28 அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கும்போது மேலே ட்ரோன்ஸ் மிசைல்ஸ்லாம் அட்டாக் ஆனதுனால எங்களை இமீடியட்டாக ரஷ் பண்ணி ரிட்டன் போக சொல்லிட்டாங்க ரூம்ஸ்க்கு. ஸோ நாங்கள் அகைன் துபாயில் போயிருந்தோம். ஒரு 3 நாள் கண்டினியூஸாக எந்த ஃப்ளைட்ஸும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருந்தோம். எங்களுக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிற எமிரேட்ஸ் எத்தியாட்ஸ் எல்லாம் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த 2 ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து எந்த ஃப்ளைட்ஸுமே வரல. பட் லக்கிலி ஒரு 3 நாள் முன்னாடி வந்து இந்தியன் ஃப்ளைட்ஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து மக்களெல்லாம் இங்கே கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் இங்கே சக்ஷமில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். எங்கள் சக்ஷமில் இருக்கிற மாநில பொறுப்பாளர் ரமேஷ்ஜி கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பிஜேபியோட என்ஆர்ஐ செல்லில் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வானதிகா சொன்னது மூலமாக சுந்தர் சாரை கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து அவர் என்ன பண்ணாருன்னா துபாயில் இருக்கிற என்ஆர்ஐ விங்குக்கு கான்டாக்ட் பண்ணி விட்டார். ஸோ அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறமா அந்த டேயில் மட்டும் ஒரு 5 ஃப்ளைட் இந்தியாவுக்கு திரும்பி வருது. அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் எங்களுக்கு ஏன்னா கையில் குழந்தைங்களும் இருக்குது பெரியவங்களும் இருக்காங்கங்கிறனால ப்ரியாரிட்டி பேசிஸில் தான் பண்ண முடியும். ஸோ அதில் எது உங்களுக்கு அடாப்ட் ஆகுமோ அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விட்றோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு நாங்கள் கொச்சின் வந்து 11:30க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த விஷயம் வந்து வானதிகா இல்லைன்னா எங்களால் கண்டிப்பாக இங்கே கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகியிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. என்னென்னா நீங்கள் கையில் காசு இருந்தால் கூட ஃப்ளைட்டில் வர முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேஷனே இல்லை. அதுவும் இன்னும் அதை தவிர லாஸ்ட் மினிட்ல இருக்கிற ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 1 lakh ப்ளஸ் வர வரைக்குமே இருந்தது. 50,000 ரூபாயில் ஆரம்பித்து 1 லட்ச ரூபா வரைக்குமே இருந்தது டிக்கெட்டோட ஃபேரு. ஸோ இந்த மாதிரி எங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து வானதிகா தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் நேரில் வந்திருக்கோம். இது என்னோடய ஃபேமிலி. ஸோ இவங்க ஒரு குழந்தை முதற்கொண்டு எல்லோரும் இருக்கோம். ஸோ நன்றி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரசல் கைமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஈவினிங் கிளம்புன ஃப்ளைட்டு, அதாவது ஆஃப்டர்நூன் 3:30 கிளம்புன ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க. ட்ரோன் இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த கவர்மெண்ட்டு எதுவுமே கீழே விழுந்து உழுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. இது சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. குழந்தைகள்லாம் பயப்படுறாங்க. அந்தளவுக்கு இருக்கும். இது நாங்கள் இருந்த இடத்த சுற்றி டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300 தடவையாவது கேட்டிருக்கோம் இந்த 6 நாளில். அவ்வளோ மோசமாக இருந்தது. பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும்போது அந்த ஏர்போர்ட்லேருந்து திருப்பி ரிட்டன் துபாய்க்கே போனோம். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மிசைல்ஸ்லாம் விழுகிறத நம்ம பார்க்க முடியும். கண்டினியூஸாக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருந்தது. அது கரெக்டான ப்ராப்பர் சேனல் எங்களுக்கு என்ஆர்ஐ செல்லில் கொடுத்து அந்த கைடன்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் நாங்கள் இங்கே வர முடிஞ்சுது. இந்த பிஜேபியோட என்ஆர்ஐ விங் மட்டும் அந்த சப்போர்ட் பண்ணலைன்னா எங்களால் எப்போ வந்திருக்க முடியும்னு தெரியல. இன்னும் அங்கே நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நம்ம வர முடியாமல் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் பண்ணி தரது வயசானவங்களாம் மெடிசின்ஸ் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு. ஏன்னா ஒரு மெடிசன் ஒரு காஃப் சிரப் வாங்கணுன்னா கூட அங்கே 500 ரூபா ஆகுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. என்ஆர்ஐ விங்கில் வந்து இன்னும் யாராவது பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களே எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லிங்க. நம்பர் கேட்டிருந்தாங்க. நம்ம தமிழர்களோட கொஞ்சம் இந்தியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த நம்பர்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். எம்பசிலையும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறாங்க நமக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ணுங்கிறது. ஸோ இங்கே வந்ததுக்கு காரணம் முழுக்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த எஃபர்ட் தான். என்னென்னா யூஏஇயில் நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸை அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியாவிலேருந்து கிளியரன்ஸ்க்காக அதை டிலே பண்ணுறாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வர முடியுது. நாங்களாம் அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ஒரு வேளை சாப்பாடுக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் 12 பேர் இருக்கோம். எப்படி பார்த்தாலும் 5000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் ஆகாது. ஒரு டீ கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 75 ரூபாலேருந்து 100 ரூபா சாதாரணமாக ஒரு சின்ன கடையில் கூட ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரூம்லேயே இருக்கணும். ஒரு நாள் ரூம் ரெண்ட்டு 3 ரூம் எடுத்துருக்கோன்னா 25,000 ரூபாய்க்கு கம்மியாக ரூம்ஸும் கிடைக்கல. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் கையில் என்ன பைசா இருந்தால் கூட இன்றைக்கி இந்தியா வந்திருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பி துபாய் அபுதாபியோட ஏர்போர்ட் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் நிஜம்னு தெரில. ஃபஸ்ட்டு நாள் 2 ஃப்ளைட் தான் இந்தியாவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் டே 5 ஃப்ளைட் வந்தது. அந்த ஃப்ளைட்டில் நாங்களும் ஒரு ஃபேமிலி அந்த ஃப்ளைட்டில் வந்ததில்